வணக்கம். ஐயா, பழமொழிகள்ல இருக்கும். ஆனா நம்ம தமிழ் மொழிகளில் உள்ள பழமொழி தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மொழி. பழமொழி என்பது நம் தாத்தா பாட்டிகள் நமக்கு தந்த பொக்கிஷம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். காலம் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. ஒருவர் தன் இளமை காலத்திலேயே காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி விட்டால் அவரது காலம் பொற்காலமாக அமையும். உருவத்திலே மிகப்பெரிய யானைக்கு ஒரு காலம் உண்டார், உருவத்திலே மிக சிறிய விலங்காகிய பூனைக்கு ஒரு காலம் வரும். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பதற்கேற்ப யானை போல் பெரிய அளவில் செல்வம் படைத்தவர்களுக்கு காலம் உண்டார், பூனை போல் சிறிய அளவில் செல்வம் படைத்தவர்களுக்கும் ஒரு காலம் வரும். கஷ்டப்படுபவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பதில்லை, ஒரு நல்ல காலமாக மாறுவதையே நாம் இக்காலத்தில் இப்பழமொழிக்கு உணர்த்தும் என்று அறிகிறோம். நாம இந்த காலத்துல யாருக்கிட்டையாவது ஒரு பொருளோ அல்லது உதவி கேட்கும் போது அவங்க அதை செய்ய மறுத்தாங்கன்னா நாம உடனே சொல்றது, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், வராமையா போகும், பார்த்துக்கிறேன் என்று தானே சொல்லுவோம். ஆனா இந்த பழமொழிக்கு இது அர்த்தம் கிடையாது. யானை கிடையாது, அது ஆணை. அதை பிரித்தெழுதினால் ஆப்ளஸ் நெய், அதாவது பசுவின் நெய். பூனை கிடையாது, அது பூனை. அதை பிரித்தெழுதினால் பூ பிளஸ் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். இளமையில் பசுனையை விரும்பி உண்போம், முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இங்கு காலம் என்பது பெரியவர்கள் சொல்வது காலை மாலை பகல் இரவு என்று சொல்வர். ஆனால் ஒருவரின் வயதின் கணக்குப்படி இளமை காலம் முதுமை காலம் என இரண்டாக கூறப்படுகிறது. வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ளது. கடைசி வரையிலும் புரியாமல் போகும். இப்படிதான் வாழ்ந்திருக்கலாம் என்று அப்புறமா யோசிப்பது. இப்படிதான் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்ற முயற்சிப்போம் என்று சொல்லி என் உரையை நிறைவு சென்றேன். நன்றி, வணக்கம். ஆனை பூனை அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு இலக்கண ஆசிரியர் பொருளை பிரித்து சொல்லி கொடுக்குற மாதிரி நேயர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. கட்டாயம் இது நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகாக இன்றைக்கி பேசியிருக்கிறீங்க. அதுவும் மருந்து சாப்பிடும்போது அதை தேனோடு கலந்து சாப்பிடுவாங்க, அதை தான் இந்த பழமொழி சொல்லுது அப்படின்னு ரொம்ப அழகான ஆச்சரியமான தகவலை சொல்லியிருக்கீங்க. இந்த தகவல் நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் தாரணி. வணக்கம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரேன்னு சொன்னீங்க? நான் புதுக்கோட்டையில் ஆலங்குடியில். ஓ, சரி சரி. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம அந்த செந்தமிழில் பேசினா கூட இடையில வந்தது பாருங்க அவங்க வட்டார வழக்கு, வராமையா போகும் அப்படின்னு. இன்னொரு தடவை சொல்லுங்க. அதை வராமையா போகும், பார்த்துக்கிறேன். இழுக்குதுல்ல, அது உங்களுடைய வட்டார வழக்கு. எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊரின் சொந்த அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அதை நம்ம எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த நாட்டில் நீங்கள் நின்னாலும் இந்த குழந்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த சின்ன ஊர்லேருந்து வந்த குழந்தை அப்படிங்கிற அந்த பதிவை நம்ம விட்டுறவே கூடாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வர முடியும். இன்றைக்கி கூட அதை மாடர்னாக எடுத்துக்கலாம். அந்த காலத்து அரசர்களுக்கு யானைப்படை துணை இருந்தது. இந்த காலத்து அரசாங்கத்தில் உள்ள பெரிய அதிகாரிகளுக்கு பூனைப்படை துணையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப பெரியவர்களுக்கான ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டுதலாக தாரணி பேசிய பேச்சு தரணி போற்றும் பேச்சு. அற்புதமான வாழ்த்து செய்தியை அக்கா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள், தாரணியோட பேச்சு எப்படி இருந்தது? என்ன கருவோ அதை சரியாக கொண்டு வந்து சேர்த்தா பாருங்க. சின்ன வயசில் நெய் போட்டு சாப்பிடுவோம், வயசான வயசில் மருந்துக்கு தேன் போட்டு சாப்பிடுவோம். அதான் ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம்ங்கிறத அதை படித்த நீ கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்க. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி என்பது தமிழகத்தில் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 160க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் இருக்குது. கார்ப்பரேஷன் ஸ்கூலே 40க்கு மேற்பட்டு இருக்குது. இதில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இதை பார்த்து வீழ்த்து எழுந்து வர வேண்டும். நான் இன்னொரு தாரணியாக இந்த தரணியை ஆளணும் அப்படிங்கிற ஒரு விதையை விதைத்திருக்கிறது. ஆங்கில பள்ளியில் படிப்பவர்கள் யானை என்றால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த பூனைக்கும் காலம் வந்துவிட்டது என்பதை நீ நிரூபித்திருக்கிறாய். வாழ்த்து. நன்றி.